Hello children, welcome to Education Info. இன்னைக்கு வந்து நம்ம CBSE Class 2 Lesson 6 சீட்டா பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ என்னோட வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு லெசன் ஃபுல்லாக வந்துட்டு புரியும். ஓகேங்களா? என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்துட்டு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? ஓகே, வாங்க நம்ம இப்போ லெசன் பார்க்கலாம். சீண்டா சீண்டானா வந்துட்டு எறும்பு, ஆண் எறும்பு. ஓகேங்களா? சீண்டா சீண்டா தூத்லா, எறும்பே எறும்பே பால் கொண்டுட்டு வா. தூத் லாக்கர் தஹி ஜமா, பால் கொண்டுட்டு வந்து, தஹினா தயிர், தயிர் செட் பண்ணு. படியா படியா தஹி ஜமா, படியா படியானா சூப்பரா எம்மியா தயிரை செட் பண்ணி கொடுங்க. கட்டா மீட்டா தஹி ஜமா, கட்டானா புளிப்பு, மீட்டானா இனிப்பு. ஸோ புளிப்பு இனிப்புமான தயிரை செட் பண்ணி கொடு. சீண்டா சீண்டா கன்னாலா, சீண்டா சீண்டா வந்துட்டு கன்னா வந்துட்டு சுகர் கேனை கொண்டு வா. கன்னா லாக்கர் ஷக்கர் பனா, சுகர் கேனை கொண்டுட்டு வந்துட்டு ஷக்கர்னா சர்க்கரை, சுகர் செய்கிற சொல்கிறாங்க. சீண்டி பூக்கி ஆயி, சீண்டினா வந்துட்டு ஃபீமேல் எறும்பு. ஓகேங்களா? பெண் எறும்பு. ஸோ ஃபீமேல் எறும்பு வந்து பசியோடு வரும். झटपट वो खा जाएगी, झटपटனா இமீடியட்டா, சீக்கிரமா வந்துட்டு அது சாப்பிடும். சீண்டா சீண்டா ஷக்கர்லா, சீண்டா சீண்டா ஷக்கர் கொண்டு வா, சுகர் கொண்டு வா. சக்கர் லாக்கர் ஷர்பத் பனா, சர்க்கரை எடுத்துட்டு வந்து சர்பத் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. சர்பத்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ வந்துட்டு நம்ம லெமன் ஜூஸில் வந்துட்டு ஷர்பத் மிக்ஸ் பண்ணி குடிப்போம் இல்லையா, அதுதான் ஷர்பத்னு சொல்கிறாங்க. சீண்டி பியாசி ஆயகி, சீண்டி சீண்டி வந்துட்டு பியாசினா வந்துட்டு தாகமாக வருவாங்க. ஜட்பட் ஓ பீ ஜாயகி, இம்மீடியட்டாக அது வந்து குடிச்சிடும். சீண்டா சீண்டா கர்ப்பனா, சீண்டா சீண்டா வீடு கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. சீண்டி தூப்பு சே ஆயகி, சீண்டி வந்துட்டு பெண் எறும்பு வந்துட்டு வெயிலில் வரும். தூப்புனா வெயில்னு அர்த்தம். தேக் கே குஷ் ஹோ ஜாயேகே, இதை பார்த்துட்டு அவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. குஷ்னா ஹாப்பி. ஜட்டு சே ஓ ருக்கு ஜாயேகே, ஜட்டு ஷேனா உடனே வந்துட்டு ஸ்டாப் ஆயிடும். ஸோ இந்த வீடு கட்டியிருக்க பார்த்து அவங்க வந்துட்டு ஸ்டாப் ஆயிடுவாங்களாம். சீண்டா சீண்டா பாஜார் ஜா, எறும்பே எறும்பே மார்க்கெட்டுக்கு போ, பாஜார்னா மார்க்கெட்டுக்கு போ சொல்கிறாங்க. ஷக்கர்லா, சுகர் கொண்டு வா. சாவல்லா, ரைஸ் கொண்டு வா. ரோட்டிலா, ரோட்டி கொண்டு வா. பானிலா, தண்ணி கொண்டு வா. झटपट जा, சீக்கிரமா போ. झटपटा, சீக்கிரமா வா. சீண்டி ஜப் கர் ஆயேகி, ஸோ ஃபீமேல் எறும்பு வந்து வீட்டுக்கு வந்த உடனே தேக் கே குஷ் ஹோ ஜாயேகி, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க. ஃபீமேல் எறும்பு தான், இதான் ஃபீமேல் எறும்பு. அவங்க இதெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆகிடுவாங்களா, ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்களாம். தேரே ஹி குன் காயேகி, உன்னோட பெருமைகளை அவங்க சொல்லுவாங்களாம். நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, என்னென்ன செஞ்சீங்க, இது எல்லாமே வந்துட்டு உங்களை பற்றி தான் சொல்லுவாங்களாம் ஹாப்பியாக. தேரே ஹி குன் காயேகி. ஓகேங்களா? இப்போ ஸோ இந்த போயம் யார் எழுதுனாங்க? ஷாபார் ஏக்லவ்யா. ஓகேங்களா சில்ட்ரன்? ஸோ இந்த லெசனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதில் வந்துட்டு ஆண் எறும்பு தான் ஒர்க் பண்ணுது. யாருக்காக ஒர்க் பண்ணுது? ஃபீமேல் எறும்புக்காக அது ஒர்க் பண்ணுது. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுது? அது பால் எடுத்துகிட்டு வந்து தயிர் செட் பண்ணுறாங்க. அதுக்கடுத்து சுகர் கேன் எடுத்துகிட்டு வந்துட்டு சுகர் பண்ணுறாங்க. அந்த சுகரை வச்சு என்ன பண்ணுறாங்க? சர்பத் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் வீடு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அது வந்து எங்கே போகுது? மார்க்கெட்டு போய் சுகர் எடுத்துகிட்டு வருது, ரைஸ் எடுத்துகிட்டு வருது, அப்புறம் ரோட்டி கொண்டு வருது, பானி கொண்டு வருது. இதெல்லாம் யாருக்காக பண்ணுறாங்க? ஃபீமேல் எறும்புக்காக. ஓகேங்களா சில்ட்ரன்? ஸோ இந்த லெசன் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சில்ட்ரன்.